Hello guys, welcome back to our channel. So video குள்ள போறதுக்கு முன்னாடி hello everyone. This video was sponsored by School of Business Organization Private Limited. So இந்த கம்பெனி உங்களுக்கு work from home opportunity தராங்க. So மறக்காம எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்க. So just Facebook and Instagramல content sharing and content publishing பண்றது மூலமா so உங்களால டெய்லி 300 ரூபீஸ்க்கு மேல earn பண்ண முடியும். So இத பத்தி ஒரு full வீடியோ பின்னாடி ஆட் பண்றேன். மறக்காம ஃபுல்லா பாருங்க. So skip பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். திஸ் இஸ் B2B கிரேசி அஃபிஷியல் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் சிவபக்தர்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. அதாவது டிசம்பர் 1, 2, 3, 4 என 4 நாட்கள் சிவனுக்கு உகர்ந்த நாட்கள். ஏன்னா இந்த மாதம் டிசம்பர் 1, 2, 3, 4 சிவனுக்கு சொல்லவே தேவையில்லை. கண்டினியூஸாக வந்து பார்த்திங்கன்னா சிவனோட அந்த பவர் வந்து பார்த்திங்கன்னா பீக் லெவலில் இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வழிபடுறவங்க இந்த டிசம்பர் 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி விட்டுறாதீங்க. திரும்ப சொல்கிறேன், நீங்கள் சிவனை வழிபடுறீங்கன்னா டெஃபினட்டாக அந்த 4 நாள் போயிட்டு சிவனை வழிபடுங்க. நினைத்தது நடக்கும். மெயினாக திருவண்ணாமலை இருக்கீங்கன்னா விட்டுறாதீங்க. ஏன்னா நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை, நினைத்தாலே முக்தி தருவார் நம்ம அண்ணாமலையார். ஸோ விட்டுறாதீங்க இந்த 4 நாட்கள். ஸோ இப்போ இந்த 4 நாட்கள் என்னென்ன ஸ்பெஷல் இருக்குன்றது நான் வரிசையாக சொல்கிறேன். ஸோ மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது டிசம்பர் 1 திங்கட்கிழமை சோமவாரம் சங்காபிஷேகம் நடக்கும். ஸோ எல்லா சிவன் கோயிலுமே இது நடக்கும். ஸோ நம்ம மெயினாக திருவண்ணாமலை இருக்கீங்கன்னா மிஸ் பண்ணுறாதீங்க. ஸோ சங்கு மூலமாக வந்து பார்த்திங்கன்னா அந்த சங்கு வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கண்கொள்ளா காட்சி நம்ம பார்க்கலாம், கொடுத்து வச்சுருக்கணும். ஸோ ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான ஒரு பூஜை நடக்கும் ஸோ சிவனுக்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவன் கோயில் உங்கள் வீட்டு பக்கத்தில் என்ன இருக்குன்னா மறக்காமல் மிஸ் பண்ணாமல் போய் பார்த்துங்க திங்கட்கிழமை. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 2 செவ்வாய்க்கிழமை பிரதோஷம். ஈவினிங் 4:30 மணிலேருந்து 6:30 மணி அந்த கேப்பில் வந்து பார்த்திங்கன்னா பிரதோஷன்ற பூஜை வந்து பார்த்தீங்கன்னா சிவனுக்கும் அந்த நந்திக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரே நேரத்தில் தீபாரணை காட்டுவாங்க. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்க்கறதுக்கு பல கோடி கண்கள் பத்தாது, நம்மக்கிட்ட இருக்க அந்த 2 கண்கள் பத்தாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வழிபாடு, சிறப்பான வழிபாடுன்னு சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் 3. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான டே. இந்த உலகமே காத்து கொண்டு இருக்கிறது திருக்கார்த்திகை தீபத்திருவா திருவண்ணாமலையில் நடக்கக்கூடியது. ஸோ ரொம்ப ஸ்பெஷல். ஈவினிங் 6 மணிக்கு நம்ம திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுவாங்க மலை மேலே. ஸோ டிசம்பர் 3 புதன்கிழமை, சரிங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க. திருக்கார்த்திகை தீபத்திருவா திருவண்ணாமலையில் நடக்க போது மலை மேலே தீபம் ஏற்றுவாங்க, சரிங்களா? ஸோ டிசம்பர் 3 புதன்கிழமை திரும்ப சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான. ஸோ நீங்கள் இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மலை ஏரியும் போய் சிவனை வழிபடலாம். அப்படி இல்லைனா அண்ணாமலையார் கோயிலையும் வழிபடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் மலை சுற்றியும் வழிபடலாம், சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிசம்பர் 4 வியாழக்கிழமை அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலை 8 மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. இந்த 3 நாள் சிவனுக்கு உகர்ந்த நாள் மட்டும் அல்லாமல் 4ஆம் நாள் கண்டினியூஸாக அந்த பௌர்ணமி வருது. ஸோ டிசம்பர் 4ஆம் தேதி வியாழக்கிழமை. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கிரிவலம் போனாலும் சரி, இல்லை அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வியாழக்கிழமை போனாலும் சரி. ஸோ நீங்கள் 2ல் என்ன ஒரு நாள் நீங்கள் போனாலே போதும். பிகாஸ் வந்து பார்த்திங்கன்னா தீபத்தண்ணி சுற்றுறது ரொம்ப சிறந்தது. அதே மாதிரி பௌர்ணமி அன்னைக்கு சுற்று வந்து ரொம்ப சிறந்தது. ஸோ எப்படி பார்த்தாலும் முன்ன பின்ன அப்படி தான் வரும். ஸோ பௌர்ணமி வந்து பார்த்திங்கன்னா வேகமே காலை 8 மணி அளவில் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ரொம்ப சிறப்பான ஒரு 4 நாட்கள் வந்து பார்த்திங்கன்னா சிவனுக்கு உகர்ந்த நாட்கள் வருது. அதாவது இந்த 4 நாட்கள் கண்டினியூஸாக வருது பார்த்தீங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா ரேர் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு மேக்ஸிமம். பட் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா வருது. முடிஞ்ச அளவுக்கு இந்த வழிபாடை நம்ம யூஸ் பண்ணிக்கணும். 4 நாட்கள்ன்றது சிவனுக்கு ரொம்ப உகர்ந்தது. அவரோட அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன், அவரோட அந்த கடவுள் சக்தி டெஃபினட்டாக பீக் லெவலில் இருக்கும். அந்த 4 நாளைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருப்பார். ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவர் போய் வழிபடுங்க. நினைத்தது நடக்கும், நல்லதே நடக்கும், சரிங்களா? நம்ம அப்பா அண்ணாமலையார் திருவண்ணாமலை எஜமான், சரிங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை அண்ணாமலையார். ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும், சொன்னால் நான் அவர் மென்ஷன் பண்ணுறேன். ஸோ டெஃபினட்டாக நம்மளுக்கு நினச்சது நல்லதாக இருந்தால், நம்ம அவருக்கு நேர்மையாக இருந்தால், நம்மளோட அன்பு உண்மையாக இருந்தால் நம்ம நினச்சது நடக்கும், அவர் நடத்தி தருவார். ஸோ டோன்ட் வரி, கவலைப்படாதீங்க, நல்லதே நடக்கும். எவ்வளோ கெட்டது நடந்தாலும் சரி, ஒரு நாள் உண்மையே ஜெயிக்கும், சரிங்களா? ஸோ ஒரு டைலாக் கூட இருக்குது, தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், இறுதியில் தர்மமே வெல்லும். ஸோ இதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எவ்வளோ கெட்டது வேணால் நடக்கட்டும், எவ்வளோ கெட்டம் வேணால், அதாவது இந்த கெட்ட சக்தி எவ்வளோ வேணால் ஜெயிக்கட்டும், பட் கடவுளுக்கு தெரியும் எது நல்ல சக்தி எது தீய சக்தின்ட்டு. ஸோ யார் நேர்மையாக இருக்காங்கன்னு கடவுளுக்கு தெரியும்.
ஸோ நேர்மையாக இருந்தால் டெஃபினட்டாக அந்த கடவுள் ஒரு நாள் உங்களை ஜெயிக்க வைப்பார். நம்புங்க. ஏன்னா வந்து பார்த்தா நம்பிக்கை தான் வாழ்க்கை. ஸோ சொல்கிறதுக்கு வேறு எதுவும் இல்லை. டெஃபினட்டாக நம்மளை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்குது. அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்மளை காப்பாட்டும். நம்ம அண்ணாமலையார் நீங்கள் கும்பிட்ற தெய்வம். ஸோ எதாக இருந்தாலும் சரி உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் உண்மையான அன்பு காட்டி அவர் கும்பிட்டா டெஃபினட்டாக உங்களை காப்பாற்றுவார். நல்லது நடக்கும். ஓம் நம சிவாய. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம சேனல் B2B கிரேசி அஃபிஷியல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்புறம் நம்ம போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்து சேரும். ஸோ அடுத்த வீடியோ சந்திப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.